2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கப்படும் என அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி திட்டவட்டமாக கூறியிருக்கார். தமிழ்நாட்டில் தற்போது திமுக தலைமையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி நடைபெற்று வருது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சி காலம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தோட நிறைவடைகிற நிலையில சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கு. இதற்கான தயாரிப்புகளை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் செய்து வரும் இந்த நிலையில மாநில அரசியல் சூழல் தீவிரமாகிட்டு வருது. வரும் தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் திமுக தீவிர பிரச்சார நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுட்டு வராங்க. அதே வேளையில கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த அதிமுக இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற போராடிட்டும் வராங்க. இதற்கிடையே தமிழக அரசியல் அரங்கில் புதிய சக்திகளாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஆகியோரும் தங்கள் வலுவான பங்கேற்பை அறிவிச்சிருக்காங்க. இதில் பாஜக, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் தங்களின் தனிப்பட்ட நிலையை விட கூட்டணி கணக்கிலேயே அதிகம் செயல்பட்டுட்டும் இருக்காங்க. திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இவ்விரு தேசிய கட்சிகளும் இடம்பெற்றுட்டு வராங்க. ஆனால் கூட்டணிக்குள் அதிகார பங்கு, மரியாதை என்ற கேள்விகள் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணிக்குள் தனது பங்கு குறைவாகவே கிடைக்கிறதுனால அதிருப்தியை அடிக்கடி வெளிப்படுத்திட்டும் வராங்க. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியின் தரவு ஆய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அளித்த பேட்டியில சமீபத்தில் நெல்லையில் நடைபெற்ற வாக்கு திருட்டு தொடர்பான காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்கிறேன் என்றும், அப்போது தொண்டர்கள் அனைவரும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், சுயமரியாதை வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்காரு. இது தவறல்ல. காங்கிரஸ் தொண்டர்கள் கேட்பது அவர்களது உரிமைதான். உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய பங்கு வழங்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. மேலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. பாஜகவுக்கு தமிழகத்தில் எந்த பங்கும் இல்லை. எனவே வரும் தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரசுக்கு மரியாதையும் அதிகார பங்கும் தேவை. அதை நிச்சயம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியின் இந்த வலியுறுத்தல்கள் திமுக கூட்டணிக்குள் அதிருப்தியை அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் சொல்லப்படுது. திமுக தனது கூட்டணியை உறுதியாக வைத்திருக்க விரும்பினாலும் காங்கிரசின் பங்கு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதே கேள்வியாக இருக்கு. காங்கிரசுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்படுமா அல்லது திமுக தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துமா என்பது வருங்கால தேர்தல் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய அம்சமாகும் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. மேலும் திமுக காங்கிரஸ் கட்சியை கைவிடுமா என்ற கேள்வியும் வட்டாரங்கள்ல எழுந்துட்டு வருது. காரணம், தமிழகத்துல தனி சுவடு பதிக்க முயலும் திமுக கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு கட்டுப்பட விரும்பாது என்பதும், அதே சமயம் காங்கிரஸ் இல்லாமல் திமுக கூட்டணி முழுமையடையாது என்பதும் அரசியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளதா சொல்லியிருக்காரு. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முன்வைத்துள்ள அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கைக்கு திமுக எவ்வாறு பதிலளிக்கப் போகிறது என்பதை பொறுத்தேதான் கூட்டணியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப்படும் என காங்கிரஸ் கட்சியின் தரவு ஆய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவிச்சிருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.